வாடா வாத்தி, என்ன ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? கிளம்பியாச்சு. ஆமா, ராத்திரி முழுவதும் எண்ணெயை ஊத்தி ஊத்தி பட்டை தீட்டிக்கிட்டு இருந்தே ஒரு ஆயுதம், அது எங்க? நல்ல வேளை ஞாபகப்படுத்தின மாமா, தேங்க்ஸ். இதே ஞாபகமா எடுத்துட்டு போக தெரியல. இதுல இவங்க கணக்கு டெஸ்ட் வைக்க போறாங்களாம். மாமா நக்கலா? பண்ணட்டும். இதுக்கெல்லாம் சேர்த்து வட்டி முதலுமா கிளாஸ்ல வச்சு போடா போ, யாருக்கு யார் குடுக்குறாங்கன்னு பாப்போம். அட போடா, கம்ப தூக்கிட்டு போற பாரு கருமாந்திரம் முடிச்சவன். சரிம்மா, நானும் கிளம்புறேன். நீ இவங்களோட உன் டிராமா கண்டினியூ பண்ணி அவதிப்படு. அக்கா வாக்கா. பள்ளிக்கூடம் போக ஆர்வமா கிளம்பிக்கிட்டு இருக்கியா? இன்னைக்கு எப்படி அங்க போறேன்னு நானும் பாக்குறேன்டி. அம்மா நாங்க கிளம்புறோம், நீ ஆசை தீரு. வட போலாம், அப்பதான் வந்தா காரியத்தை கெடுத்துரும். மா உன்னை நம்பிதான் போறோம், என்னன்னு பாத்துக்கோ சரியா? பாத்து சீக்கிரம் வாடா. என்ன அத்தை இன்னும் டிராமாவை ஸ்டார்ட் பண்ணாம இருக்காங்க? ஸ்டார்ட் பண்ணிட்டாக்கல, நம்மளும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அம்மா அமுதா, அமுதா, அம்மா. சொல்லுங்க அத்தை. எனக்கு உடம்புக்கு ஏதோ பண்ணுதுன்னு நினைக்கிறேன். என்ன என்னால நினைக்க முடியல, படபடப்பா வருது. சும்மா சொல்லக்கூடாது, அத்தை நடிப்புல பின்றாக. அத்தை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வயசானாலே இந்த மாதிரி வரதெல்லாம் சகஜம்தான். கொஞ்ச நேரம் தூங்குங்க, எல்லாம் சரியா போயிடும். இல்லம்மா, இது சாதாரணமா வர வலி மாதிரி தெரியல, பயமா இருக்குமா. கொஞ்சம் கூட இருந்து பாத்துக்கமா. என்கிட்டயே வா. என்னத்த நீங்க சின்ன விஷயத்த போய் பெருசு பண்றீங்க? நான் ஸ்கூலுக்கு போகணும்ல.
ஏமா உன் அத்தை முடியாம இருக்கேன். உனக்கு என்ன விட ஸ்கூல் முக்கியமா? வீட்ல கூட யாரும் இல்லம்மா. அதான் எனக்கு தெரியுமே, எல்லாமே திட்டம் தானே. அவங்க எங்க போயிட போறாங்க? இப்ப வந்துருவாங்க, வந்து உங்களை பாத்துப்பாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுங்க. சும்மா கவலைப்பட்டுட்டு இருக்காதே அத்தை, உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். அமுதா, உண்மையில என்ன அத்தை? எனக்கு ரொம்ப முடியலம்மா. என்ன நம்புமா, என்னை விட்டுட்டு போயிடாத. என் கூடவே இருமா. வீட்டுல யாரும் இல்ல, சொன்னா புரிஞ்சுக்கோ. அம்மா, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடுமா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போடுமா. சும்மா சொல்லக்கூடாது அத்தை, பின்றிய. ஆனா என்ன பண்ண, நீங்க என்ன பண்ணாலும் நான் இருக்க மாட்டேனே. அதான் உங்க திட்டம் முன்கூட்டியே எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் மட்டும் உங்களை நம்பினேன்னா உங்க நடிப்பு நிஜம்னு நம்பி ஸ்கூலுக்கு லீவே போட்டிருப்பேன். அத்தை, ஒண்ணுமே இல்ல, நீங்க பேசாம படுங்க. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஐயோ அமுதம்மா, என்ன அமுதா, பள்ளிக்கூடத்து கிளம்பிட்டியா? ஆமா வீட்ல அப்பா. எல்லா வேலையும் முடிச்சிட்டல்ல? முடிச்சிட்டேன். சீக்கிரமே கிளம்பிட்ட போல இருக்கு. வீட்ல வேற எந்த சத்தமும் இல்லாம அமைதியா இருக்கு. என்ன விஷயம்? யாரும் இல்லையா வீட்ல? ஆமா அப்பத்தா, உங்க பேத்தியும் சின்ன பேரனும் அவசரமா கிளம்பி வெளியே போயிருக்காங்க. வேலை எதுவும் இல்லாம வெட்டி சோறு திங்கிறவங்களுக்கு அம்மட்டு அவசர வேலை என்ன இருக்கு? எல்லாம் என்னைய ஸ்கூலுக்கு போக விடாம பண்றதுக்கு தான். வேற என்ன? என்னடி அம்மா சொல்ற? ஆமா அப்பத்தா, வழக்கம் போல இன்னைக்கும் ஒரு திட்டம் போட்டு செயல்படுத்திட்டு இருக்காங்க. எங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்க சொல்லிருக்காங்க. அத்தையும் உள்ள நடிப்பு பிச்சு உதறிட்டு இருக்காங்க. எங்க உங்க பேரனும் பேத்தியும் வீட்ல இருந்தா நீங்க அவங்கள பாத்துக்க சொல்லுவீன்னு கிளம்பி வெளியே போயிட்டாங்க. இவங்க திட்டம் மொத்தமா எனக்கு தெரிஞ்சிட்டதுனால நான் எதையும் கண்டுக்காம ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். அம்பட்டு பண்றாங்களா? வெளியில போனவங்க வீட்டுக்கு வரட்டும், கைய கால உடைச்சு மூளையில போடுறேன். சரிதா, நீ கிளம்பு. உங்க அத்தைக்கு என்ன கசாயம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். என்னடி அண்ணா, உடம்புக்கு என்ன பண்ணுது? என்னடி ஆத்தாலும் அவளும் அமுதா ஸ்கூலுக்கு போக கூடாதுங்கிறதுக்காக நாடகம் ஆடுறிய? உண்மையாவே முடியல. அமுதா கிட்ட நான் எவ்வளவு சொன்னாலும் அப்பா கேட்காம போயிட்டேன். அத்தை, சத்தியமா போய் போய் சொல்லுத. நிஜமாவே முடியல. நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேட்காம போயிட்டேன். நீ நடத்து. என் பேச்ச கொஞ்சம் கூட ஏய், ஏ அண்ணா, ஏய், என்னடி ஆச்சு? ஏய், நாடகம் தானே சொன்னாவ. போதுண்டி, எழுந்துரு. ஐயோ, யாராவது இருக்கீங்களா? வாங்கல. அண்ணா, போதும், நீ நடிக்கிறேன்னு எனக்கு தெரியும். எழுந்துருச்சு. அடியே, எழுந்துருடி. யாராவது வாங்கல. எழுந்துரு. அடியே, எழுந்துரு. மா, அப்பதா. ஏய், என்னன்னு தெரியலடா, மயக்கம் போட்டு விழுந்துட்டா. எழுந்துருமா. ஏய், தூக்குடா, ஆஸ்பத்திரி கூட்டி போலாம். தூக்குடா. பாத்து போடா.
மா எழுந்துருமாமா. கண்ணு திறந்து பாருமா. மா கண்ணை திறந்து பாருமா. மா எழுந்துருமா. மா மா கண்ணு திறந்து பாருமா. மா கண்ணை திறமா. மா மா எழுந்துருமா. கண்ணை திறந்து பாருமா. என்னமாச்சு உனக்கு? அம்மா எந்திரிமா. அம்மா மா அம்மா என்ன தவிக்க விட்டு போயிடாதம்மா. மா எழுந்துருமா. கண்ணை திறந்து அம்மா பாருமா. எந்திரிமா. மா. அம்மா மா எழுந்துருமா. ஐயோ ஐயோ. அம்மாவை இப்படி ஐசி ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்களே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஏய் ஏன்டி இப்ப கத்திக்கிட்டு இருக்க? இப்படி அக்கறை இருக்கணும், அம்மா கூட இருந்து பாத்துட்டு இருந்திருக்கணும். எல்லாரும் சேர்ந்து தானே சதி பண்ணீங்க. எனக்கு எப்படி தெரியும் அப்பதான் இந்த மாதிரி உண்மையா நடக்கும்னு? அப்பதான் அவ எல்லாம் தெரிஞ்சவ தானே. அம்மா வழியில துடிக்கிறத பார்த்து அது ஒரிஜினலா நாடகமான்னு அவளுக்கு தெரியாதா? அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்பதா. அவங்க வேணும்னே தான் அம்மாக்கு ஏதாவது ஆகட்டும்னு சொல்லிட்டு தனியா தவிக்க விட்டுட்டு படிக்க போயிருப்பாங்க. ஐயோ, அம்மா. நீ சொல்றதாண்ட 100க்கு 100 நெசம். அவ வேணும்னே தான் அம்மாவை பழி வாங்கியிருக்கா. அவ மட்டும் ஸ்கூலுக்கு லீவு போட்டு அம்மா கூட இருந்திருந்தா நம்ம அம்மாக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? இப்படி ஐசியூல வச்சுட்டாங்களேடா நம்ம அம்மாவை. டேய் ரொம்ப பயமா இருக்குடா. டாக்டர் ஐயா உள்ள இருக்கிறது எங்க அம்மா. அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னே புரிய கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன். எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், புண்ணியமா போகட்டும். சீக்கிரமா போங்க இங்க டாக்டர். பாருமா, இங்க நின்னு கத்தாதீங்க. முதல்ல இங்க நின்னு கத்தி கூப்பாடு போடுறதெல்லாம் நிறுத்துங்க முதல்ல. உங்க அம்மா மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க இங்க. நீங்க கத்துற கத்துல அவங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. ஐயோ டாக்டர், கொஞ்சம் அமைதியா இருங்க. முதல்ல அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு என்ன பார்க்க விடுங்க. சரி டாக்டர், கொஞ்சம் போய் பாருங்க. எத்தனை பேஷண்ட் இருந்தா எனக்கு என்ன வந்துச்சான்? எனக்கு என் அம்மா உசுறு தான் முக்கியம். அதுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அந்த அமுதாவோட சேர்த்து இந்த டாக்டர் பையலையும் ஒரு கை பாத்துறேன்னா. பாவி எப்படி பழி வாங்கிட்டாலே என் அம்மாவை. எங்க அம்மா உசுறு போற வரைக்கும் அப்படி என்னதான் இவ படிச்சு கிளிக்க போறாளோ? என்ன ஆச்சுன்னே தெரியலையேடா. நர்ஸ் என்னடா? ஐயோ அம்மா. அம்மா ஐயோ அப்பதா அங்க பாருங்க அப்பதா. அம்மா முகத்துல ஏதோ மாட்டிட்டாங்க. அப்பதான் எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்பதா. அம்மாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு. நல்லா இருந்தா அம்மாவை இப்படி படுக்க வச்சுட்டாலே சண்டாளி பாவி. நல்லா இருப்பாளா அவ? அப்பதா பாருங்க அப்பதா. மேடம், ஐசியூ எங்க இருக்கு? நேரா போ. டேய் மாப்ள, அங்க இருக்குடா. வா வா. மாமா, ஐயோ மாமா, அக்கா அக்கான்னு பாசத்தை கொட்டுவியே. உன் அக்கா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிடுவா போல இருக்கே. இனி எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க உன்னை விட்ட வேற யாரு இருக்கா மாமா? அழியே நிப்பாட்டு. அக்காவுக்கு என்னாச்சு? இன்னும் என்ன ஆகணும் மாமா? எல்லாம் நீங்க தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்களா மவன்னு. எல்லாம் அவளாலதான். அவ உங்களுக்கு மவ இல்ல,
என்ன பெத்த அம்மாவை கொல்ல வந்த ஏமாவ ஏமா சாணிய பண்றதெல்லாம் பண்ணி போட்டு நிலைமை உங்களுக்கு சாதகமானது அப்பத்தா முன்னாடி எப்படி டிராமா பண்றா? டேய் டேய் தம்பி, சரி சரி உன்னை பாசமா கஷ்டப்பட்டு வளர்த்த நம்ம அம்மா நம்மள விட்டு போக போறாடா. அழாதக்கா. அக்கா, உன் பொண்டாட்டி மட்டும் நம்ம அம்மா கூட இருந்திருந்தா இந்த நிலைமை நமக்கு வந்திருக்காதுடா. அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? என்னத்தடா சொல்ல, நான் என்னத்தடா சொல்றது? அக்கா. அந்த டாக்டர் உள்ள போனா சரி சரி இன்னும் என்னன்னு சொல்லலடா. நான் என்னத்த அழாதக்கா, சொல்ல? அழாத. அப்படிலாம் எதுவும் ஆகாதுக்கா. வெளிய வந்து குண்டை பயப்படாம. தூக்கி போட்டா நான் என்னன்னடா சொல்லுவேன்? எனக்கு சொல்றேன். ஏன் மாப்பிள? பயமா இருக்குடா. ஏன் இப்படி அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் அக்காவுக்கு ஒண்ணு ஆகாது. டேய் மாப்பிள போய் பாரு. போய் பாருடா, நம்ம அம்மா போய் பாருடா. ஐயோ, இப்படி ஒரு நிலைமையா என் ஐயோ, அம்மாக்கு கொஞ்சம் வரும்? அமைதியா இருமா. ஐயோ, என் அம்மா என்ன பாவம் பண்ணுச்சோ, ஏன் அதுக்கு இப்படி ஒரு நிலைமை? ஐயோ ஏ மாப்பிள ஐயோ. அம்மாவுக்கு ஒண்ணு ஆகாதுடா. எனக்கு இருக்கிறது ஒரே அம்மா. அது உசுரோட இருக்கப்பவே என்னை யாரும் இந்த வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டீங்க. அது மட்டும் என்னை விட்டு போயிடுச்சுன்னா நான் யாரும் இல்லாத அனாதை இல்ல. ஐயோ டேடே, அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நீ இந்த அக்காவை கை விட்டுற மாட்டல்லடா. அக்கா, அப்படிலாம் எதுவும் ஆகாதுக்கா. நீ பயப்படாம இருக்கா? எப்படிடா பயப்படாம இருக்க முடியும்? பார்த்தல அம்மா எப்படி படுத்த படுக்கையா கிடக்குதுன்ட்டு. பாட்டில ஏதோ ஏத்திக்கிட்டே இருக்காங்கடா. ஏய் சொல்றத கேளுக்கா. அது குளுக்கோஸ்மா. சின்ன பிள்ளை கூட ஏத்துவாங்க. இல்ல, முகத்துல மாஸ்க் எல்லாம் மாட்டி இருக்காங்க. அம்பிட்டு தான் போச்சு. அக்கா, டேய், எல்லாத்துக்கும் காரணம் உன் பொண்டாட்டி தான்டா. அவ ஒத்த நாள் ஸ்கூலுக்கு லீவு போட்டிருந்தா அம்மாக்கு இம்பிட்டு தூரம் நடந்திருக்குமா? நீங்க புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ஏய், இப்ப எதுக்கு அழுது புலம்பிக்கிட்டு இருக்க? என் மருமகளுக்கு ஒண்ணும் ஆகாது. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அது காரணமானவங்கள நான் சும்மா விட மாட்டேன். இங்க என் அத்தையை அட்மிட் பண்ணிருக்காங்க. பேர் என்ன? அன்னலட்சுமின்னு பேரு. அதுவும் அங்க இருக்காங்க. அங்கனையா? இத வந்துட்டால. ஏய் நில்லடி, எதுக்குடி இப்ப இங்க வந்த? ஸ்கூல் முடியல உனக்கு? படிப்பு தானடி உனக்கு முக்கியம். அதுக்குள்ள இங்க எதுக்கு வந்த? யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு என் அம்மாவோட உசுர் இருக்கா இல்லையான்னு பார்க்க வந்தியா இங்க? எங்க அம்மா காலையில ஒரு நாள் லீவு போடுன்னு உங்ககிட்ட எம்பிட்டு சொல்லுச்சு. ரொம்ப முடியலன்னு எவ்வளவு கெஞ்சிச்சு உங்ககிட்ட. அது பேச்ச கொஞ்சம் கூட மதிக்காம நீ பாட்டுக்கு பேக தூக்கிட்டு கிளம்பி போயிட்ட. அது சரி, உங்க அப்பச்சிக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்தா பாத்துட்டு சும்மாவா இருப்பீங்க? எங்க அம்மா தானே, போனா போகட்டும் அதானே. பயப்படாத, நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துருச்சு. என்ன பண்ண போற இங்க இருந்து? எங்க அம்மாக்கு இறுதி சடங்கு பண்ண எல்லா ஏற்பாடும் செஞ்சிரு. அதாடி அம்மா உன் ஆசை. ஏன் இப்படி எல்லாம் பேசுறிய? நான் என்ன பண்ண? வாய் மூடு. பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன பண்ணனு வேற கேக்குற? பாத்தியாடா, எம்பிட்டு நெஞ்சு அழுத்தன்னு பாத்தியா அவளுக்கு? ஏன் அமுதா, காலையில அம்மாக்கு உடம்பு முடியல, இருந்து பாத்துக்க சொன்னாங்களா? சொன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. அம்மா அம்புட்டு சொல்லியும் நீ ஸ்கூலுக்கு லீவ் போடாம கிளம்பி போயிருக்க. அவங்கள தனியா விட்டுட்டு வந்ததாலதான் இப்படி ஆயிருக்கு. நீ மட்டும் அவங்க கூட இருந்திருந்தா இப்படி ஆயிருக்குமா?
அவங்க இப்படி கிடைக்கிறதுக்கு நீ மட்டும்தான் காரணம். அப்படி என்னடி உனக்கு கெடுதல் பண்ணிட்டாங்க? அவங்க உனக்கு அம்மாவா தானே இருந்தாங்க. உன்னை என் மருமகன்னு தலை மேல தூக்கி வச்சு தானே கொண்டாடினாங்க. அவங்களுக்கு நீ படிக்க போறது பிடிக்கல, அதனால கொஞ்சம் கோவமா இருந்துச்சு. அதை தாண்டி உன்கிட்ட எப்பயாவது கண்டிப்பா நடந்துக்கிட்டாங்களா? உன் பேச்ச தானே பெருசா மதிச்சாங்க. அவங்களுக்கு முடியாதப்ப கூட கூட இருந்து பாத்துக்காம அப்படி என்ன படிச்சு கிழிக்க போற நீ? புருஷன் பேச்சையும் மதிக்க மாட்டேன், மாமியார் பேச்சையும் மதிக்க மாட்டேன். நீ உன் மனசுல பட்டதை சரி நினைச்சு பண்ணுவ, அப்படிதானே? அப்படி நீ பண்ணதால இழப்பு உனக்கு இல்ல, எங்களுக்கு தான். உன்னோட விடாப்புடி கௌரவத்தால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறது எங்க அம்மா தான். அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நான் சும்மாவே இருக்க மாட்டேன். டேய் 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 மாப்ள, இங்க பாருடா. நடந்தது என்னன்னு முழுசா தெரியாம ஏன்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? யோ, என்னையா நடந்தது? என்ன நடந்தது? டேய் இங்க வாடா நான் சொல்றேன். டேய் எதுக்கு என்ன கூப்பிடுற? வான்னு சொல்றீங்களா? வாடா. விடு மாமா.